வணக்கம், என் பேர் ஹிமப்ரியா. நான் சென்னையில் இருக்கேன். நம்ம எந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னே தெரியாத விஷயங்கள் எல்லாம் நான் இந்த சித்தமுத்ரா மூலமாக கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு என்னோட லைஃப் சேஞ்சிங் அப்படின்னு சொன்னால் நான் இதை சித்தமுத்ராவை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. கடந்த ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஃபேக்டரில் நான் பயங்கரமாக மாட்டிட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்னாவே என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நாளடைவில் ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டாந்து விட்டுருச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு என்ன ஆச்சுன்னா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர்ராக ஷேக்கிங்காக இருந்தது. இந்த இடம் ஃபுல் டைட் ஆயிடுச்சு. எனக்கு அதாவது ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இல்லாமல் இருந்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓவராக நெகட்டிவ் எமோஷன்ஸு, நெகட்டிவ் திங்கிங், ஓவர் திங்கிங் எல்லாமே இருந்தது. அப்போதான் நான் இந்த சித்தமுத்ரா எனக்கு கடவுளால் தெரியப்படுத்தினாரு. ஸோ இதில் அம்மாவும் ஐயாவும் பயங்கரமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி பயங்கரமாக சொல்லித்தராங்க. அதுபோல் என்னோட ஃபேவரட்டான முத்ரா, என்னோட ஃப்ரெண்டு முத்ரான்னு பார்த்தீங்கன்னா, நான் பயங்கர ஓவர் திங்க் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் டைஜஷன்லயும் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால என்னோட ஃப்ரெண்டு முத்ரா பாத்தீங்கன்னா வாயு முத்ரா பெஸ்டா ஒர்க் பண்ணுச்சு, ரொம்ப பெஸ்டா ஒர்க் பண்ணுச்சு. எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் பயங்கரமா இருந்துச்சு. எந்த பெயின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் நான் இந்த வாயு முத்ரா வச்சாலே எனக்கு பயங்கர எஃபெக்டிவா இருந்தது. மண் முத்ரா, இந்த முத்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா படிப்படியா எல்லாமே சரியாச்சு. நான் திரும்பியும் இழந்த வேலையை திரும்பியும் நான் உள்ள என்ட்ரி கொடுத்தேன். வழக்கறிஞரா படிச்சு பட்டத்தை வாங்கியாச்சு. ஆனா என்ரோல்மெண்ட் நான் பண்ணாமலே வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த என்ரோல்மெண்ட் பண்ண முடியாம நிறைய தடங்கள் இருந்துச்சு. அது போக என்னோட உடல்நிலையுமே பாதிச்சதுனால அதை என்னால பண்ண முடியாமலே இருந்துச்சு. லாஸ்ட் இயர் 2025 செப்டம்பர்ல தான் எனக்கு என்ரோல்மெண்டே நடந்துச்சு. இதெல்லாமே பெரிய கனவா, பெரிய விஷயமா இருந்து இப்போ ஒரு வழக்கறிஞராகவும் நான் ஆயிருக்கேன். இதெல்லாம் லைஃப்ல காலங்கள் மாறும்போது எல்லாம் மாறி வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாமே ஒரு உண்மையான விஷயங்கள். உண்மையா என் லைஃப்ல நடந்தது. இறைவனுக்கு முதல் நன்றி சொல்லிட்டு இதை எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்ச அம்மாக்கும் அப்பாக்கும் நன்றி சொல்லிட்டு எல்லாருமே இந்த சித்தமுத்ராவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.